நல்ல மனுஷனாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாமே தானாக நல்லதாகவே நடக்கும். அது அந்த மைண்டோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அது நடந்துகிட்டே இருக்குது. இவரும் அதே மாதிரி தான் இருந்தார். நான் ஃபஸ்ட்டு மனுஷங்க தான். அதுக்கப்புறம் தானே ஒர்க்கோ எதுவாக இருந்தாலும் காசு அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போது தண்ணி தாக எடுக்கும்போது அவனை அதை லைட்டு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா நீ தண்ணி குடிச்சிட்டு வந்து பிடிப்பா ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு அதுதான் அதே மாதிரி இருந்தால். ஸோ கண் ஆக்ஷன் தான் என்ன ஒன்றா ஒட்டிக்கும். ஆக்ஷன் சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு அப்படியே ஒட்டிக்கும். அவர் பாவம் அங்கேருந்து மைக்கில் சொல்லிட்டு இருப்பார், கண்ணு ஓட்டுது. எனக்கு நார்மலாக இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு திட்டன் போலீஸில். அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது முதல் ஒரு வாரம்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா வெளில வர்றது ஏன்னா இம்மிடியேட்டாக நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் எனக்கு ஃபிசிக்கலாக ரெடி பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் இது பண்ணலான்னு கேட்டேன். பட் டைம் இல்லை. அப்படியே போகணும். ஒரு 2 நாள் ஒர்க் ரீஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக கண்ணு ஒட்டிக்கிட்டதுக்காக. இப்போ வரைக்கும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது ரைட் சைடில் நர்வுன்றதுனால. ஏன்னா அட்டகத்தில் அந்த நோட் எடுத்தது ஒரே ஷாட்டில் ட்ரை பண்ணி எடுத்தது ஆடிட்டே நோட் எடுத்துருப்போம் கண்ணில். அது வெட்டிச்சா அதுக்கப்புறம் பால் பட்டுது. இது குக்கு ஸ்ட்ரெயின் எல்லாமே சேர்ந்து. பட் ஓகே இப்போது கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆயிடுச்சு. 2-3 இடத்துல மட்டும் தெரிஞ்சுது அப்படி ஒட்டுற மாதிரி. அது கார்த்திக் சார் தான் ரொம்ப கான்ஷியஸாக பார்த்து ரெடி பண்ணணும். இந்த வயிறும் கொஞ்சம் அதே மாதிரி. ஏன்னா அன்ஷேப் ஆகிறதுக்காக கொஞ்சம் குக்கில் ட்ரை பண்ணி இந்த ஷோல்டரை ப்ரமோஸ் சார் சொல்லி அப்புறம் வயிறு கொஞ்சம் இது பண்ணும். வயிறை ஏற்றுறது ஈஸியாக ஏற்றிடலாம். இறக்குறது இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம் யூனிஃபார்ம் போடும்போதெல்லாம். பட் படத்தில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆனால் ஜாலியாக இருக்குங்க. எல்லாமே ஜாலியாக இருக்கும். அது தெரில சார். குக்குக்கு அப்புறம் குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க, குக்கு தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விடனில் போட்டிருந்தாங்க 2-3 நாள் இருந்துச்சு. அது தானாக வர்றது தானே, நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியாது. அவன் பேர் தினேஷ் தான். கார்த்திக் ராஜு சார் ரொம்ப தன்மையான ஒரு மனிதர். எப்பவுமே எனக்கு இது அட்டகத்திலேருந்தே அது அப்படியே தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். ரஞ்சித் சார், ராஜமுருகன் சார், இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு ஃபஸ்ட்டு நிறைய இடத்துல சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீ அதுதான் அந்த மூடு பண்ணி சாங்கு, அந்த டூயட் சாங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. சாங் ரொம்ப பெரிய மைலேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா சித்தார்த் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த எஃபெக்ட் அவங்க காமிச்சது லொக்கேஷன் பண்ணி தினேஷ் மாஸ்டர் வரையா எல்லாம் சேர்ந்து வேறு எங்கேயோ வெளிநாட்டுக்கு போன மாதிரி இருக்கும். முதல்ல அப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா போயிடலாம் வேறு கண்ட்ரிக்கு என்ன போகலான்னு. எங்கிட்ட பாஸ்போர்ட் வேறு இல்லை, இப்போ வரைக்கும் எடுக்கல. அதில் ஃப்ளைட்னால் நம்ம கொஞ்சம் பயம். அதனால் இங்கேயே ஏமாற்றி அப்படியே எடுத்துட்டு யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது என்னெல்லாம் பண்ணுவோம் யாருங்கன்னா தெரியலனா அங்கே போய் கேப் போட்டு ஓரமாக நின்று டக்குனாடி வேண்டி பார்ப்போம். வண்டி எதனா பிடிச்சாம அப்போல்லாம் பண்ணல. ஜான் விஜய் எனக்கு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு நிறைய படத்தில் போலீஸாக பண்ணியிருக்காருல, அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அப்போ சொன்னார் அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு என்ன கராட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் அதுக்கான தைரியம் இல்லாததுனால போலீஸ் ட்ரெஸ் போட்டு நாங்கள் எதுவும் பண்ணலை. ஏமாந்துட்டிங்களா?